பாலிசிஸ்டிக் ஓவாரியன் சிண்ட்ரோம் எப்படிக்கா நடக்குது, நம்ம என்ன செய்யலாம், நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆக முடியுமா, இதை பத்தி நம்ம பார்க்கலாம் கைஸ். ஓகே, பாலிசிஸ்டிக் ஓவாரியன் சிண்ட்ரோம் அப்படின்னா முதல் பேச்சுக்கு உங்களோட ஒவாரியில நிறைய குட்டி குட்டி முட்டை இருப்பாங்க கைஸ். growth-ஆ இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஒவாரியில 3-4 முட்டை இருப்பாங்க. சில பேருக்கு 1-2 முட்டை தான் இருப்பாங்க. பட் க்ரோ பண்ணாம இருப்பாங்க. அது லீன் பிசிஎஸ். ஆனா நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பிசிஎஸ் பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு ஒவாரியில 8 முட்டைக்கு மேல குட்டி குட்டியா இருப்பாங்க கைஸ், வளராம இருப்பாங்க. அது பாலிசிஸ்டிக் ஓவாரி. இது என்ன நடக்கும் அப்படின்னா உங்க பிரெயின்ல இருந்து ஹார்மோன் வர ஆரம்பிக்கும் கைஸ். வெபை லுட்டினைசிங் ஹார்மோன் சொல்லுவோம். இந்த ஹார்மோன் நார்மலா வரணும். ஓகே, அப்ப நார்மலா வர டைம்ல உங்க முட்டையை வளர வைக்கும். லுட்டினைசிங் ஹார்மோன் முட்டையை வளர வைக்கும். வெபை ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபாலிகல் ஸ்டிமுலேட் வந்தோடனே முட்டை நிறைய பெருசாகி வெடிச்சு ப்ரொகெஸ்டரோன் வருவாங்க. இது நார்மல் ப்ராசஸ் ஆஃப் பிரெக்னன்சி. பட் உங்க பாலிசிஸ்டிக் ஓவாரியன் சிண்ட்ரோம்க்கு என்ன ஆகும்னா வெபை நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, தூக்கம் பார்த்துக்கல, சாப்பாடு ப்ராப்பரா இல்ல, பிஎம்ஐ நார்மலா இல்ல, உங்க லைஃப் ஸ்டைல் அவரு ப்ராப்பரா இல்லாதப்ப ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஏறுவாங்க கைஸ். ஸோ ஹார்மோன் டிஸ்டர்ப்ட் ஆயிடுவாங்க. உங்க லுட்டினைசிங் ஹார்மோன் ஓவரா வர ஆரம்பிப்பாங்க. LH ஹார்மோன் சொல்லுவோம். அது ஓவரா வர ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா முட்டை எல்லாமே வளராமே போயிருவாங்க கைஸ். ஸோ வளராம போற சிச்சுவேஷன்ல முட்டை வெடிக்க மாட்டாங்க, பிரெக்னன்சியா ஆக கஷ்டம். நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா சில பேருக்கு இன்சுலின் டிஸ்டர்ப்ட் ஆக மாட்டாங்க கைஸ். இன்சுலின் குளுக்கோஸ் லெவல் உங்க பாடியில இந்த சுகர் லெவல் இன்சுலின் லெவல் டிஸ்டர்ப்ட் ஆக மாட்டாங்க. அது லீன் பிசிஎஸ். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பீரியட்லாம் ஓகே தான் வந்துட்டு இருக்கு, பட் ஸ்டில் டாக்டர் உங்களுக்கு பிசிஎஸ் சொன்னாங்கன்னா அது லீன் பிசிஎஸ். ஏன் லீன் பிசிஎஸ் நடக்குதுன்னா உங்க இன்சுலின் எல்லாமே ஓகேயா இருக்கு, முட்டையும் உங்களுக்கு 8க்கு மேல இல்ல, கொஞ்சம் வளர்ந்துகிட்டு தான் இருக்காங்க, பட் ஸ்டில் growth பத்தாம இருக்கு, பிரெக்னன்ட் ஆக முடியல, முட்டை வளர்ச்சி பத்தாம இருக்குன்னா அது லீன் பிசிஎஸ் கைஸ். ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு நம்ம ரெகுலர் கொடுப்போம், ஹெல்ப்ஸ் எல்லாம். ஓகேயா, ஏன்னா பீரியட் ஓகேயா இருக்கு. இன்னொரு லெவல் பாத்தீங்கன்னா LH லுட்டினைசிங் ஹார்மோன் ஹாயா போயிட்டு இருக்க டைம்ல இன்சுலினும் ஹாயா போயிருவாங்க. சில பேருக்கு இன்சுலின் ஹாயா போற டைம்ல ப்ரீ டயபெட்டிக் இல்ல டயபெட்டிக் சிம்டம்ஸ் காட்டிடும். நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவல் HbA1c உங்களுக்கு சிம்டம் காட்டிடும். வெபை ப்ரீ டயபெட்டிக் இல்ல டயபெட்டிக். ஸோ இன்சுலின் உடம்புல ரொம்ப வர ஆரம்பிச்சிருவாங்க. லுட்டினைசிங் ஹாய் இன்சுலின் ஹாய் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா பிசிஎஸ் ரொம்ப நிறைய குட்டி குட்டி முட்டை வர ஆரம்பிச்சோடனே டெஸ்டோஸ்டெரான் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஆம்பளை ஹார்மோன் எல்லாத்துக்குமே உடம்புல இருக்கும். லேடிஸ் உடம்புல ஆம்பளை ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான் கொஞ்சம் இருக்கும் கைஸ். ஆனா அது கூடையா போக ஆரம்பிச்சிடும். கூடையா வர ஆரம்பிச்சோன்னே தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா முட்டை அறவே வளராம போயிருவாங்க. பீரியட் ப்ராப்ளமா ஆயிரும், முடியெல்லாம் வளர ஆரம்பிக்கும், மீசை தாடி மாதிரி வளர ஆரம்பிக்கும் கைஸ். பீரியட் ப்ராப்ளம் ஆகுவாங்க. ஸோ ஸ்கின்ஸ்லாம் கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் கொஞ்சம் சிவியர் பிசிஎஸ் ஆகி பீரியட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப்ட் ஆயிடுவாங்க கைஸ். என்னைக்கு பீரியட் வரும்னே தெரியாது. இதெல்லாமே சிவியர் பிசிஎஸ் கேஸ் வெபை இன்சுலின் ஹாய், LH ஹாய், லுட்டினைசிங் ஹார்மோன் ஹாய், டியூ டு யோர் ஸ்ட்ரெஸ், பாடி வெயிட், சாப்பாட்டை பார்த்துக்கல, அதனால நடக்கிறது கைஸ். ஸோ நீங்க கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணுமானா இல்ல. சில பேர் எவ்வளவு பேர் நான் 120 கிலோலாம் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க, பட் அவங்க ஹார்மோன் டேக் கேர் ஆயிடுச்சு, அவங்க ஃபுட் டேக் கேர் பண்ணாங்க, ஸ்லீப் டேக் கேர் பண்ணாங்க. ஸோ அட் த சேம் டைம் இந்த நம்ம எப்படி கைட் பண்ணோம்னா WPRO கைஸ். ஸோ WPRO இஸ் வெரி நேச்சர் பேஸ்ட் சப்ளிமெண்ட். நான் சொல்லியிருந்தேன் என்னத்துக்குன்னா உங்க ஹார்மோனை நல்லா வர்றதுக்கு, ஸ்டாபிளா வர்றதுக்கு, யோர் ஸ்ட்ரெஸ் ரிடியூஸ். ஆனா கண்டிப்பா நீங்க தூக்கத்தை பார்த்துக்கணும், டெய்லி வெஜிடபிள் சாப்பிடணும், ஃப்ரூட் சாப்பிடணும், ஹெல்த்தியா இருந்தாலே போதும் கைஸ். இட் டசன்ட் மீன் அட் த சேம் டைம் நீங்க டயட் பண்ண போறீங்களா, வெயிட் இஸ் வெரி எண்ட் ஆஃப் த டே இஸ் ஃபார் யூ யோர் செல்ஃப். ஸோ நீங்க குறைக்க போறீங்கன்னா குறைக்கலாம், பட் குறையில அப்படின்னா நீங்க டிப்ரெஸ் ஆக வேணாம், ஹார்மோனை டேக் கேர் பண்ணாலே போதும் கைஸ். ஸோ பீரியட்ஸ் நல்லா இருக்கும், கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, உங்க பீரியட்ஸ் நல்லா வர ஆரம்பிப்பாங்க, பிசிஎஸ் ஈஸ் ஆகி நல்ல முட்டை வர ஆரம்பிக்கும், டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறையுவாங்க. என்ன நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு, மீச தாடிலாம் வராது. அண்ட் யூ வில் see your pregnancy happens even faster guys. That is PCOS. So PCOS இப்போ நம்ம 10 பேர் பாக்குறோம்னா 9 பேருக்கு கண்டிப்பா PCOS இருக்கு guys. Because of lifestyle, foods எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே இன்ஜெக்டடா இருக்கு வெளியே guys. So நீங்க கரெக்டா டேக் கேர் பண்ணீங்கன்னா உங்களாலயும் முடியும். So happy pregnancy. Bye.